கரூரில் நடந்த இந்த மோசமான சம்பவத்தில் 31 பேர் செத்துருக்குறாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது 6 பேர் குழந்தைங்க. அவங்க அப்பா வந்து அந்த குழந்தைய கையில் தூக்கிட்டு வந்து ஒரு அரசியல்வாதி முன்னாடி நிற்கிறார். இப்படி ஆயிடுச்சு சார், இப்படி ஆயிடுச்சு, ஏன் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பந்தோபஸ்து கொடுக்கல, போலீஸாக ஏன் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டுப்படுத்த வைக்கல அப்படின்னு அவங்க அப்பா அழுகுறாரு. இன்னொரு லேடி, என்னோட 13 வயசு பையன் இறந்துட்டான் அப்படின்ட்டு அழுந்துட்டு அவங்க அழுந்துட்டு அந்த மனசில் அவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு சொல்கிறாங்க. ஏன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சரியான வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்கல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அழுகுறாங்க. அது பார்க்கவே முடியாத ஒரு நியூஸுங்க. எனக்கு மார்னிங் தான் தெரிய வந்துச்சு. ஈவன் நான் நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டேன். எனக்கு மார்னிங் தான் தெரிய வந்துச்சு. அதனால தான் இந்த காலை எந்திரிச்சோடனே இந்த வீடியோவை போடணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நடந்தது தான் நான் சொல்ல முடியும். வேறு இன்னுமே சொல்ல முடியாது. வாயில் வார்த்தை வர மாட்டேங்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும். அண்ட் போலீஸ் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வர விஜய் அவர்களோட மக்கள் சந்திப்பில் சரியான போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுங்க. எல்லாருமே சொன்னாங்க, போலீஸே சொன்னாங்க 30,000 பேர் வர இடத்துல 60,000 பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த 60,000 பேர்த்துக்கு உண்டான போலீஸ் அங்கே நிற்கணுமா இல்லையா? அதுதானே கரெக்டு. சரி, இன்னும் இல்லை, 30,000 பேர் தான் கொடுத்துருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் தான் கொடுப்பேன்னா இது என்ன நியாயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். போலீஸ் தான் பார்த்து ஆக்ஷன் எடுக்கணும். தயவு செஞ்சு இதுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான விபத்தை வந்து தவிருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கெஞ்சி கேட்குறேன், ஏதோ ஒரு முடிவை எடுங்க, ஓகேங்களா? நடிகரும் மற்றும் தாவேக்க தலைவரான விஜய் அவர்கள் வந்து இதுக்கு நான் வந்து ஏதாவது கண்டனம் தெரிவிக்கணும் அண்ட் ஏதாவது வந்து நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறந்து போன ஃபேக்கல்ட்டிஸோட ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 lakh rupees வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு மார்னிங் தான் பார்த்தேன் நான். 10 லட்ச ரூபா எங்கெங்கே பத்தும்? ஒரு குழந்தையோட உயிர் தெரியுமா? ஒரு குழந்தையோட உயிர் வந்து வெறும் 10 லட்சம் தானா? எனக்கு அது என்ன சொல்கிறதே தெரியல. காசால் எதுவுமே ஈடுகட்ட முடியாது சார். நான் இப்பயும் சொல்கிறேன், காசால் உங்களால் எதுவுமே ஈடுகட்ட முடியாது. ரொம்பவே ஒரு கஷ்டப்பட்டு சொல்கிறேன். மக்கள் வந்து பதில் சொல்லுவாங்க உங்களுக்கு. யாராக இருந்தாலும் சரி, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. ஆனால் வந்து எல்லாருக்கும் சரி, விஜய்க்காக இருக்கட்டும், சிஎம் சாருக்காக இருக்கட்டும், மக்கள் வந்து பதில் சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை மறந்துடாதீங்க.